ஒரு 2 மாசம் இருக்கும் கிட்டத்தட்ட. அந்த 2 மாசத்துல தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு விஷயம், திருப்பூர் மாவட்டத்தையே கலங்க வச்ச ஒரு விஷயம், ரிதன்யாவுடைய வரதட்சணை கொடுமை வழக்கு. இந்த வரதட்சணை கொடுமையினால ரிதன்யா அவர்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு நியாயம் கிடைக்கல, நீதியும் கிடைக்கல. அவ்ளோ ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த ஒரு பொண்ணுக்கே நீதி கிடைக்கல. அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளு. இந்த பிறந்த நாளுக்காக அவங்க அப்பா, அம்மா, தம்பி எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏழை மக்களுக்கு ஒரு மருத்துவ முகாம் நடத்தியிருக்காங்க. யார் வேணாலும் அது பயன்பெற்றுக்கலாம். 10 பிரபல ஹாஸ்பிட்டல்ல இருந்து 15க்கும் மேல டாக்டர்ஸ கொண்டு வந்து, யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, அவங்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, ரிதன்யா சோஷியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் கொண்டு வராங்க. இதுல ப எல்லா விதமான பெண்களுக்கும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, அதாவது வரதட்சணை கொடுமை, வன்கொடுமை இந்த மாரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், சட்டப்படி சட்ட ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு இது கொண்டு போறாங்க. அதுக்கு அவங்க இப்பதான் குடுத்துருக்காங்க. அதுக்கு பெர்மிஷன் வாங்குறதுக்கு. எந்த ஒரு பிரச்சனைனா, அந்த பிரச்சனை முடியிறது வரைக்கும் நாங்க அவங்களுக்கு பக்கபலமா இருப்போம். என் பொண்ணு மாதிரி எந்த ஒரு பொண்ணும் அந்த மாரி ஆகிடக்கூடாது. கண்டிப்பா எல்லா இனி எந்த ஒரு பெண்ணுமா இன்னொரு எதிரியா வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாரி பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா ரொம்பவும் கண்கலங்கி, என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்ன்னு சொல்லி, என் பொண்ணுக்காக நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்க, நீதி கிடைக்கிறதுக்காக. அதே மாதிரி இன்னைக்கு அவ பிறந்த நாள் அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வீட்ல தீபம் ஏத்துங்க. ஏத்தி என் பொண்ணுக்கு சீக்கிரமா நீதி கிடைக்கணும் அப்டின்ட்டு வேண்டிக்கோங்க அப்டின்ட்டு கண்கலங்கி ரொம்பவும் அழுதாங்க. இவ்ளோ பெரிய ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த ஒரு பொண்ணுக்கே இந்த மாரி ஒரு நிலைமைன்னா, சாதாரணமான குடும்பத்துல வரதட்சணையே வேண்டாம், கட்டின புடவையோட வான்னு சொல்லி வாழக்கூடிய ஆண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படிலாம் இருக்கும் பட்சத்துல 200 பவுன் நகை, வால்வோ காரு இதெல்லாம் பத்தலன்னு சொல்லி, இன்னும் வாங்கிட்டு வான்னு சொல்லி அந்த பொண்ண அவ்ளோ டார்ச்சர் பண்ணி கொன்றுருக்காங்க. இதுக்கு மேல இந்த மாரி ரிதன்யா வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா, அந்த ரிதன்யா வழக்குக்கு அப்புறமுமே எத்தனையோ ரிதன்யாவ நம்ம ரிதன்யா மாதிரி பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கோம். இதற்கு எப்பதான் ஒரு முடிவு கிடைக்க போகுதுன்னே எனக்கு தெரியல. மக்கள் நீங்கள் ரிதன்யா வழக்குக்கு சீக்கிரமா நியாயம் கிடைக்குமா? இல்ல வருஷ கணக்குல எடுப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.